ஈமான் என்பது கண்ணுக்கு விளங்க மாட்டா. இந்த ஈமான் உள்ளத்திலே ஆழமாக நாம் இந்த ஈமானை உறுதியாக்குவதன் மூலமாக நிச்சயமாக நல்ல பயனுள்ள ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இது மனைவிடத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம், பிள்ளைகளை அமர வைத்து பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறு உலக வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. மௌத்துக்காக வேண்டி தயாராக வேண்டும் என்ற நிதர்சனமான உண்மை மனைவியுடன் இருந்து பேச வேண்டும், பிள்ளைகளுடன் இருந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை, ஒரு ஈமானியத்தான ஒரு வலிமை பெற்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். புஜபலம், புத்தி பலம், இதை கொண்டு ஒரு சமூகத்தை சீராக்க முடியாது. ஆத்மீக பலம், ஈமானியமான பலத்தினால் தான் எதிர்கால சமூகத்தை நாம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக நாம் உருவாக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் உடையவர்களாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரூஹானியத்தான அமல் எம்எல்ஏ உருவாக வேண்டும். அமல்களை கவனம் எடுத்து செய்ய வேண்டும், அமல்களை உணர்ந்து செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் அது ரூஹானியத்தான ஒரு அமலாக மாறும். நாவு வேகமாக துடிக்கின்றது, உள்ளம் துனியாவை தேடுகின்றது. தொழுகையிலே முன்சஃபிலே நிற்கிறார், சுஜூதிலே இருக்கிறார், விக்ர் செய்கிறது நாவு. ஆனால் உள்ளம் முழுக்க துனியாவின் மோகம். இந்த அமல் ரூஹானியத்தான ஒரு அமலை உண்டாக்க மாட்டாது. நாவும் உள்ளமும் ஒருமித்து எமது அமல்களை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக ரூஹானியத்தான ஒரு அமலை உண்டாக்க முடியும். இதுதான் ஈமானை பலப்படுத்தும். எமது அமல்கள் எவ்வாறு இருக்கின்றது? நாம் தொழுகிறோம், எத்தனை ரக்காத் தொழுதம் என்பதே எமக்கு மறந்து விட்டது என்று சொன்னால், நாம் தொழுகையிலே என்ன ஓதினோம் என்பதே எமக்கு ஞாபகம் வரவில்லை என்றால், இந்த தொழுகை, இந்த இபாதத் எவ்வாறு எமது ஈமானை வலுப்படுத்தும்? ஆகவே ஈமானை வலுவடைய செய்வதற்கு முதலாவதாக ரூஹானியத்தான அமலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். சஹாபாக்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலை குர்ஆன் ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளை வைத்து, மனைவியை வைத்து, குடும்ப தலைவராகிய நாம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி அவர்களுடைய காதுகளிலே நாம் கேட்க வைக்க வேண்டும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு, ஈமானை பலப்படுத்துவதற்கு குர்ஆன் ஓதுவதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆகவே நாம் வீட்டிலே குர்ஆனை சப்தம் போட்டு ஓத வேண்டும். எமது முன்னோர்கள், எமது பெற்றோர்கள் வீட்டிலே சப்தம் போட்டு குர்ஆன் ஓதுவார்கள். பாதையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் எமது காதுகளுக்கு கேட்டது. இப்பொழுது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் எதிலே கழிந்து கொண்டிருக்கிறது? நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இரண்டாவதாக குர்ஆனை நாம் ஓத வேண்டும். மூன்றாவதாக எமது ஈமானை நாம் வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக மொழிய வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ் அல்லாஹ், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான் உள்ளம் நிம்மதி அடைகின்றது. இன்று எமது சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கேன்சரை விட மிக ஒரு ஆபத்தான ஒரு நோய்தான் மன அழுத்தம். மன அழுத்தம், வெறுப்புணர்வு. மனைவியை பார்த்தால், பிள்ளைகளை பார்த்தால், குடும்பத்துடன் வாழ விருப்பம் இல்லை, ஏதோ தானோ என்று ஒரு வெறுப்புணர்வுடன் இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஈமானியத்தான உணர்வு இல்லாததுதான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாததன் காரணமாக இன்று மனைவிமார்களுக்கு கணவன் தேவையில்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் தேவையில்லை. இப்படியான உணர்வுகள் இன்று சமூகத்திலே வளர்க்கப்படுவதற்கு காரணம் ஈமானியத்தான உணர்வு, அல்லாஹ்வை மறந்த தன்மை.
நான்காவதாக ஈமானை வலுப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். எமது ஆயுதம் எமது பிரார்த்தனை. ஆகவே இந்த 4 விடயங்கள் மூலமாக எமது மனைவியிடத்திலே, எமது பிள்ளைகளிடத்திலே, எமது குடும்பத்திடத்திலே நாம் ஈமானை வலுப்படுத்த முடியும்.